ஒரு பெரிய பணக்கார பையனுக்கு ஒரு அழகான பொண்ணு வந்து தன்னை கொல்ற மாதிரி அடிக்கடி பயங்கரமான கனவு வந்துகிட்டே இருக்கும். இந்த வித்தியாசமான கனவை பத்தி யாராவது தெளிவா சொன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிக்கிறான். இன்னொரு பக்கம் எதிர்காலத்துல நடக்க போறத முன்கூட்டியே கணிக்கிற ஒரு சக்தி இருக்க ஒரு பொண்ணு தெருவுல நிக்கிறாங்க. அப்போ அந்த வழியா வர ஒரு பையனை கூப்பிட்டு, உனக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல கார் ஆக்சிடென்ட் நடக்க போகுது, பார்த்து பத்திரமா போ அப்படின்னு எச்சரிக்கிறாங்க. ஆனா அவன், நீ என்ன பைத்தியமா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை அடிக்க கை ஓங்குறான். என்னையே அடிக்க வரியா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு பழி வாங்குறாங்க. அப்போ அங்க வர அந்த பொண்ணோட அம்மாவும் அப்பாவும், தம்பி இங்க இருந்து தயவு செஞ்சு போயிருங்க அப்படின்னு சொல்லி அந்த பையனை அனுப்பி வைக்கிறாங்க. அவன் போன அடுத்த நிமிஷமே அந்த பொண்ணு சொன்ன மாதிரி ஒரு கார் ஆக்சிடென்ட் நடக்குது. அங்க வர அந்த பணக்கார பையன் அடிப்பட்டவன் கிட்ட, உனக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு விசாரிக்கிறான். இத மேல இருந்து பாத்துக்கிட்டு இருக்க அந்த பொண்ணு வேகமா கீழே இறங்கி வந்து அந்த பணக்கார பையன் முன்னாடி நின்னு, உனக்கு எப்ப பார்த்தாலும் ஒரு பொண்ணு வந்து கொல்ற மாதிரி கனவு வருமே, அது எதுக்காக வருதுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. தனக்கு மட்டுமே தெரிஞ்ச அந்த ரகசிய கனவை பத்தி இந்த பொண்ணு கேட்டதை கேட்டு அந்த பணக்கார பையன் அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிக்கிறாரு.